கிடாம்பி ஆச்சானே, உங்களுக்கு தான் ராமானுஜர்ட்ட அவ்வளவு ஈடுபாடு இருக்கு. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஆச்சாரியன்ட்டேந்து ஒரு சாபம் வந்தாலும் பரவாயில்ல, ராமானுஜர் திருமேனி வெயில்ல வாடக்கூடாதுன்னு தூக்கி மடியில் கிடத்தினீர்கள் அல்லவா? அப்ப நாளைக்கு உணவுல விஷமே இருந்தாலும் நீங்கள் அந்த விஷத்தை சாப்பிட்டு உயிரை விடுவீர்களே ஒழிய ராமானுஜருக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்வீர்கள். கிடாம்பி ஆச்சான் தான் இனி ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் உணவு தயாரித்து தர வேண்டும் என்று திருக்கோட்டியூர் நம்பி நியமித்தார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்போ கிடாம்பி ஆச்சான் போன்ற மகான்கள் காமுரு சீலன் ராமானுஜருடைய அந்த சீலத்தை பார்த்து விரும்புகிறார்கள். இங்கே கற்றவர் என்பது கிடாம்பி ஆச்சானை குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்றார் பிள்ளைலோகம் ஜீயர். காமுரு சீலன்னா ராமானுஜருடைய குணத்தை பார்த்து விரும்புகிறார்கள். எவ்வளவு தூரம் விரும்புகிறார்கள் என்றால், எனக்கு ஒரு ஆபத்தே வந்தாலும் பரவாயில்ல, அவர் நன்னா இருக்கணும், எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, ராமானுஜர் வாழணும்னு கிடாம்பி ஆச்சானை போல தான் போய் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணணும்னா அவரை போல ஒருத்தர் பண்ணணும்னு திருக்கோட்டியூர் நம்பிய நியமித்தாரே, அப்படிப்பட்ட மகான்கள் ராமானுஜருடைய குணங்களை பார்த்து வியந்து வியந்து விரும்புகிறார்கள். அப்படி விரும்பக்கூடிய குணங்கள் நிறைந்தவர் கற்றவர் காமுரு சீலன். அடுத்து அந்த ராமானுஜர் என்ன பண்ணார்னா, ஏற்கனவே பார்த்தோம், அற்புதங்களால் எல்லாரையும் ஜெயிக்கல, முறைப்படி வாதம் பண்ணி வென்றார். என்ன வாதத்தை முன்வைத்தார்னா, கருதறிய பற்பல் உயிர்களும் பல்லுலகு யாவும் பரணது என்னும் நற்பொருள் தன்னை, அனைத்து உலகங்களும் அந்த உலகங்களில் வாழக்கூடிய எண்ணற்ற உயிர்களும் பகவானுடைய சொத்து என்ற சித்தாந்தத்தை அனைவர் மனத்திலும் பதியும்படியாக உணர்த்தி கொடுத்தார் ராமானுஜர். யாரெல்லாம்? கருதறிய பற்பல் உயிர்களும். கருது அறியன்னா எண்ணி பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஜீவாத்மாக்கள்ங்கிறது கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி, இவ்வளவுதான் ஜீவாத்மாக்கள்னு எண்ண முடியாது. அப்படி கருதறிய எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட பற்பல் உயிர்களும், உயிர்னா ஜீவாத்மா, பற்பல் உயிர்களும் பலவிதமான ஜீவாத்மாக்கள். ஏன்னா ஜீவாத்மாக்களின் தன்மை ஒரே மாதிரி இருந்தாலும் தேவன், அசுரன், மனிதன், மிருகம், பறவை, ஒரு நுண்ணுயிரி, இப்படியெல்லாம் பலவிதமான ஜென்மங்கள் எடுக்கிறார்கள். அப்போ எத்தனை எத்தனை எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் பல் உலகு யாவும், அது போல எண்ணிக்கையில் அடங்காத எத்தனையோ உலகங்கள் இருக்கு. இந்த ஒரு பிரம்மாண்டத்திலே நாம 17 14 உலகங்கள்ங்கிறோம். இது போல பல பல பிரம்மாண்டங்கள், பல பல உலகங்கள் உண்டு. அப்போ எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எண்ணிக்கை இல்ல, எவ்வளவு உலகங்கள் இருக்குங்கிறதும் எண்ணி பார்க்க முடியாது. ஆனால் கருதறிய பற்பல் உயிர்களும், எண்ணிக்கையில் அடங்காத எல்லா ஜீவாத்மாக்களும், பல்லுலகு யாவும், பல பல பிரம்மாண்டங்கள் உலகங்களும் பரணது என்னும் நற்பொருள் தன்னை,